Taste the Daily. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் தனது இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்க கோரி பழுது நீக்கும் கடையின் உரிமையாளரை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாடிப்பட்டி பகுதியில் இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடை வைத்துள்ள ஸ்ரீனிவாசன் என்பவரது கடைக்கு அப்பகுதி காவல் நிலைய உதவி ஆய்வாளரான அண்ணாதுரை தனது இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்க கொடுத்துவிட்டு பணம் தர மறுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் மற்றொரு காவலர் மூலம் மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தை பழுது பார்க்க ஸ்ரீனிவாசனின் கடையில் கொடுத்துள்ளார். அப்போது ஏற்கனவே தர வேண்டிய பணத்தை தந்தால் பழுது பார்ப்பதாக ஸ்ரீனிவாசன் கூறியதால் ஆத்திரமடைந்த அண்ணாதுரை ஜனவரி 4ஆம் தேதி கடைக்கு வந்து ஸ்ரீனிவாசனை தாக்கி காரில் ஏற்றிச் செல்ல முயன்றுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் அராஜக போக்குடன் செயல்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை சென்னிக்குளம் கிராமத்தினர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு முறையாக வேலை வழங்குவதில்லை என்றும் வேலை வழங்குவதில் குளறுபடி உள்ளதால் உயர்மட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் சென்னிக்குளம் கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தின் போது வேண்டுகோள் விடுத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பினருமே தங்களின் வாழ்வாதாரத்திற்காக போராட வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.